வணக்கம் சார். ஹாய், உட்காருங்க. இந்த லோன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன் சார். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். கரெக்டு தாங்க. ஆக்சுவலா இந்த லோனை வேற மாதிரி சாங்ஷன் பண்ணணும். அதுக்காக நான் சில விஷயங்களெல்லாம் மாத்திருக்கேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லிடுங்களேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. சாரி சாரி. என்ன யோசிக்கிறீங்க? எப்படி பாசிபிள்னா? பாஸ்கர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்க லோன் அப்ரூவ் பண்றேன். என்ன தாண்டி உங்க லோன் பேப்பர் வேற எங்கேயும் போகாது. நானே எல்லாத்தையும் பார்த்து ஓகே பண்ணிடுறேன். இந்த லோன் எடுத்த உடனே முதல்ல அந்த முத்தையா கடன் அடைங்க. பாஸ்கர் இது உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல. லோன்கான ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. எதுக்குங்க மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம்? அதான் தங்க சில மாதிரி நீங்க இருக்கீங்க. அடமானமா நீங்க இருந்தா எவ்வளவு பெரிய லோன் வேணா கொடுக்கலாம். எந்திரிங்க. நீங்க ஏதோ நல்ல மனசோட எனக்கு உதவி பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னங்க நீங்க? எவ்வளவு லட்சத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறேன். இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லனா எப்படி? நல்ல வேளை இத பாஸ்கர் கேக்கல. இத மட்டும் அவர் கேட்டிருந்தாருன்னா உன்னை உயிரோடவே விட்டுருக்க மாட்டாரு. அவர் குடிகாரரா இருக்கலாம். அதுக்காக பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டா அத வேடிக்கை பாக்குற ஆள் கிடையாது. வெளியே போங்க. இந்த டீலிங்க்கு ஐடியா கொடுத்ததே உன் புருஷன் தான். லோன் முடிகிற வரைக்கும் நீங்க அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு உன் புருஷன் தான் சொன்னான். என்னங்க நீங்க இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க? உங்க புருஷனே ஓகே சொல்லிட்டான், அப்புறம் என்ன? நீங்க படிச்சவங்க தானே, புரிஞ்சுக்கோங்க. ஏண்டா காசு கொடுத்தா நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துப்பேன்னு நினைச்சியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. போடா. சார் சார் என்ன சார் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? போயா சார். என்ன ஆச்சு உனக்கு? ஏய், என்னடி பண்ண? அந்த மேனேஜர் ஏண்டி கோவமா போறான்? அந்த மேனேஜர் கிட்ட என்னடா சொன்ன? என்ன அடகு வச்சு அவ்வளவு பெரிய அமௌண்ட வாங்கலான்னு பாத்தியா? பின்ன அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எவன்டி சும்மா கொடுப்பான்? 20 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு என் கூட குடும்பம் நடத்துற. அவன் 50 லட்ச ரூபா கொடுக்க போறேன். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா என்னடி தப்பு இருக்கு? அப்போ காசுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு நினைச்சியா? எல்லாமே காசு தாண்டி. யாரு ஒழுங்கா நான் சொல்றபடி நடந்துக்க பாரு. இன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜர் கூட அட்ஜஸ்ட் பண்ணலனா நாளைக்கு அந்த முத்தையா வருவேன். அவன் பின்னாடியே ஒவ்வொருத்தரா வருவாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பொண்டாட்டியா மாற வேண்டியது இருக்கும். பாத்துக்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடந்துச்சுன்னு என்னால எப்படி வெளியே சொல்ல முடியும்?
எப்பவுமே நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்க கதையை கேட்ட உடனே எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கதை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நானும் கூட அரசியை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். அவ என்னோட கிளாஸ்மேட். காலேஜில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன். அதை பார்த்து தான் அரசி என்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சான். எதெல்லாம் பார்த்து என்னை லவ் பண்ணாலோ அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட பிடிக்காத விஷயமா ஆயிடுச்சு. வா அரசி போலாம். அட வா போலாம். உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? ஏய் இங்க பாரு, கல்யாண நாள் அதுமா எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. வா போலாம். நான் எங்கேயும் வரல. அரசி கோவிலுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு வரலாம். நான் வரல. நீ தானே நேத்திக்கு போலான்னு சொன்ன. இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்ப எனக்கு வெளியில போற மூடு இல்ல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக நீ இப்படி நியாயமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை பூரா நீ லேட்டு தான். இங்க பாரு, திரும்பவும் நீ பிரச்சனையை ஆரம்பிக்காத. நான் லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்லிக்கிறேன். வா வெளியில போயிட்டு வரலாம். சரி வரேன். கல்யாண நாளைக்கு நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? கல்யாண நாளைக்கு என்ன வேணுங்கிறது என்கிட்டயே கேக்குற? நீ ஏன் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டியா? உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதான். என்ன வாங்கி கொடுப்ப? ஏதாவது புடவை கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த 300 ரூபாய்க்கு நூல் சேலை வாங்கி கொடுப்ப, அதானே? சொல்லு. இப்ப என்ன உனக்கு? பட்டு புடவை வாங்கி தரேன். வா. இதுக்கு உங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறியா? எனக்கு புடவை வாங்குறதுக்கு இப்ப அவங்க கிட்ட போய் காசு கேட்க போறியா? எதுக்கு தேவையில்லாம பேசுற? நான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, உன்னை நம்பி போகாதன்னு. ஒரு பேச்சு நான் தான் கேட்கவே இல்லை. ஹலோ, நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். நீ தானே துரத்தி என்ன லவ் பண்ண? ஆமா, அன்னைக்கு எனக்கு விவரம் புரியல, அதனாலதான் உன்கிட்ட நான் ஏமாந்துட்டேன். இப்பதானே தெரியுது நீ யாருன்னு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு, நான் திருத்திக்கிறேன். ஓ, இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போய் வாதாடி நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க? ஒரு மண்ணும் கிடையாது. என்ன சொல்ல வர? உன் நல்ல பேரை வச்சுக்கிட்டு என்ன வாங்க முடியும்? அரசிங்க பாரு, கடவுள் புண்ணியத்துல நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நான் படிச்ச படிப்பு 4 ஏழைங்களுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா? இந்த மாதிரி ஹீரோக்களை சினிமால வேணா பார்க்க நல்லா இருக்கும், நிஜ வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. ஏன் கனவே வேற. எங்க அப்பா அப்பவே என்ன ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் கிட்ட ஜூனியரா சேர்த்து விடுறேன்னு சொன்னாரு. நான் இன்னொரு டெல்லிக்கு போயிருந்தேனா எப்படியோ இருந்திருப்பேன். என்ன பிரச்சனை இப்போ? நீ தான் பிரச்சனை. ஒரு 10 பைசாக்கு கூட நீ லாய்க்கு இல்ல. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? ஆமா, சம்பாதிக்கிறது தான் புருஷ லட்சணம். உங்க அப்பா சம்பாதியத்துல உட்காந்து நீ தின்னுட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? அடிடா அடி. இது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. ஏன் இறக்கிட்ட? அடி. ஐ அம் சாரி அரசி. வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் பாத்தியா? இது நானும் ஆசைப்பட்டு எதுக்கிட்ட வாழ்க்கை. அதனாலதான் திரும்பி என் வீட்டுக்கு போக முடியல. உன் கூட சேர்ந்து உட்காந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன். போ, போய் கல்யாண நாள நீயே தனியா கொண்டாடு. ஏய் அரசி, தினம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை. அப்பதான் இனியாவும் ஓவியாவும் பிறந்தாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்காகவாது அரசியோட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அரசியோட எண்ணம் வேறவா இருந்துச்சு. அரசி என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் குழந்தைங்களுக்காக அதை பொறுத்துக்கிட்டேன்.
நான் அப்படி பொறுமையா இருந்ததையும் பிரச்சனையாக்கி அரசு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். இனியா, ஓவியா, அரசி, குழந்தைங்க இங்க. ஏய் அரசி, உன்னதான் கேக்குறேன், குழந்தைங்க எங்க? எங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்ற? சின்ன குழந்தைங்களை போய் அவங்க கூட அனுப்பி வச்சிருக்க? சரி வா, போய் பசங்களை கூட்டிட்டு வரலாம். அவங்க இனிமே இங்க வர மாட்டாங்க. பசங்க என்னோட அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வா, போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம். இத்தனை நாளா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்குதான் அது தெளிஞ்சுது. அரசி, இது வரைக்கும் உன் கூட குப்பை கொட்டினதெல்லாம் போதும், சரியா? இனிமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னால நடிக்க முடியாது. உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரசி வேணாம், முட்டாள்தனமா முடிவெடுக்காத. நான் முட்டாளா? நான் முட்டாளாடா? சாரி. ஆமா, ஒன்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு 2 குழந்தைங்களை நான் பெத்தம் பாத்தியா? நான் முட்டாள் தான். அரசி ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்திருக்கணும். இதுவே ரொம்ப லேட். நான் வரேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். அரசி வேணாம், நீ சொல்றத நான் கேக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் உனக்கு எந்த விஷயத்துல குறை வச்சிருக்கேன்? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன்னா எனக்கு உன்ன பிடிக்கல. என்ன சொல்ற அரசி? ஆமாண்டா, எனக்கு வர புருஷன் நல்ல காசு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த உலகம் பூரா என்ன சுத்தி காமிக்கணும்னு எனக்கு ஏகப்பட்ட ஆசை. இதுல ஒண்ணு நீ செஞ்சிருப்பியா? அரசி இரு, நீ என்ன சொல்ல போற? காசு பணம்லாம் முக்கியம் இல்ல, ஊர்ல நம்ம நல்ல பேர் எடுக்கிறது தான் முக்கியம். அதுதானே இப்ப சொல்ல போற? சொல்லாதானே சொல்ல போற? நீ சொல்ற வாழ்க்கை என்னால வாழ முடியாது. என்னோட ஆசையும் கனவும் வேற. உனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்யறேன். உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் பொறுப்பு. போதும் போதும், நீ பாத்துக்கிட்டது போதும். என்னையும் என் குழந்தைங்களையும் எங்க அப்பா நல்லா பாத்துப்பாரு. என் குழந்தைங்களோட கால் தரையிலேயே படாம ராணி மாதிரி வளர்க்கிறேன், பாக்குறியா? வேண்டாம் அரசி, என் குழந்தைங்க தான் என் உயிர். ஓ, அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இப்படி அழுத நாடகம் போடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் வரேன். அரசி, முதல்ல கைய விடு. விடுங்கிறல்ல, கைய விடு. உனக்கும் எனக்கும் நடுவுல இனிமே எதுவும் கிடையாது. உன் கூட வாழ்ந்தத நான் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறேன். விடு. சரி, உனக்கு என்ன பிடிக்கல அதானே? போ, ஆனா என் குழந்தைங்கள என்கிட்ட கொடுத்துரு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்கள உன்கிட்ட கொடுப்பேன் நினைச்சியா? சத்தியமா கொடுக்க மாட்டேன். உனக்கு குழந்தைங்க மேல பாசம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவங்கள என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ. கரெக்ட், நீ சொன்ன மாதிரி எனக்கு குழந்தைங்க மேல பாசம் இல்லன்னே வச்சுக்கோ. ஆனா உன்னோட உயிர் அவங்க தானே. அவங்க கூட நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன். உன்ன, உங்க அப்பா, உங்க அம்மா யாரையுமே நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல, உன் வாழ்க்கை பூரா இதே மாதிரி நீ அழுதுகிட்டே இருக்கணும். அதான் எனக்கு தேவை. அரசு என்னை விட்டு பிரிஞ்சு போனதோட மட்டும் இல்லாமல் என் உசுரா இருந்த ஓவியாவையும் இனியாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். கோர்ட் மூலமாக தான் இனியா என்கிட்ட வந்தா.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொன்னப்ப எனக்கும் என் வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். வேற எதுக்காகவும் நான் இதை உங்ககிட்ட சொல்லலை. சரி, வாங்க போலாம். இந்தாங்க, இந்த மாத்திரையை 3 வேளை எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க. என்னம்மா உடம்புக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, இவனுக்கு தான். அவருக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து எனக்கு என்னவோ பண்ணுது என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு கலாட்டா பண்றான். ஓ அப்படியா? நம்ம சுந்தரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ண அவர் வீட்டுக்கே வந்து பாப்பாரு. ஆனா அவர் வேண்டாம். அன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்களா? அதான் என்ன அங்கேயே கூட்டிட்டு போன்னு அடம் பிடிக்கிறான். அதான் இங்க கூட்டு வந்தேம்மா. சரி, இங்க வந்து உட்காருங்க. கை காட்டுங்க. என்னடா கைய பிடிச்சதுக்கு உசு உசுங்கிற? அம்மா, சில பேருக்கு பல்ஸ் பார்த்தாலே இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஓ, சொல்லுங்க சார், என்ன பண்ணுது? என்னன்னு தெரியல, தூக்கம் வரவே மாட்டேங்குது. மனசெல்லாம் படபடன்னு இருக்குது. வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்குதுங்க. ஆமாமா, தன்னால ஏதேதோ பேசுறான், தூக்கத்துல எழுந்து உட்கார்ந்துட்டு சிரிக்கிறான். அந்த புள்ள கொட்டுச்சுல்ல, அந்த இடத்தை தடவி தடவி பார்த்து சிரிக்கிறாம்மா. சரி, கண்ணை காட்டுங்க. அப்படி பாருங்க. இந்த பக்கம். கை ஏதாவது வலிக்குதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. டேய், நீ கொஞ்சம் வெளியில இரு. எதுக்கு? டாக்டர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன தனியா பேசணும்? பேசண்டு நானு. என்ன விட்டுட்டு நீங்க என்ன தனியா பேச போறீங்க? டேய், போடாங்கறேன்ல, போ. சொல்லுங்கம்மா. அவனுக்கு என்ன வியாதின்னு எனக்கும் தெரியும். அப்படியா? என்னன்னு சொல்லுங்க. பையனுக்கு வேற வியாதி. அப்படி என்ன வியாதி? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு புள்ள வந்து அவன் தலையில கொட்டிட்டு போச்சு இல்ல? ஆமா. அதுல இருந்தே அவன் ஒரு மாதிரி கிறங்கி போய் கிடக்குறான். அம்மா, எனக்கு புரியலையே. அந்த பையன் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலே 10 அடி தூரம் ஓடி ஒளிவான். முகம் கொடுத்து பேச மாட்டான். எனக்கு என்னவோ இவனுக்கு அந்த பிள்ளைய புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இவனோட சேட்டையெல்லாம் வச்சு பார்த்தா இந்த காதல் லவ்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அதுவா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. யார் இந்த பொண்ணு? அந்த பொண்ணதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ இவனுக்கு மருந்து அவகிட்ட தான் இருக்கு. ஓ, இந்த விஷயத்த நீங்க அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. சும்மா அவனுக்கு இந்த கலர் கலரா மிட்டாய் மாதிரி மருந்து கொடுத்துருங்க. அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு நான் அவனை சரி பண்ணிக்கிறேன். சரி. நீங்க மாத்திரையை மட்டும் கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, வர சொல்லுங்க. சரவணா, டேய் சரவணா, உட்காருடா. என்னடா முடிக்கிற? 2 பேரும் தனியா என்ன பேசுனீங்க? பெரிய ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேளா வேளைக்கு நல்லா சாப்பிடுறியா தூங்குறியான்னு அவங்க கேட்டாங்க. அத பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரவணன், இந்த டேப்லெட்ட காலையில ஒண்ணு ராத்திரி ஒண்ணுன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் கண்டதை யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்க. ஏன்னா பாதி வியாதியே அதுலதான் வருது. டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்? இல்ல, வேணாம். அடுத்த தடவை பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர், நாங்க வரோம். வாடா.
என்ன? போனை மறந்துட்டேன். ஓ, எடுத்துக்கோங்க. அப்போ வரேங்க. ம், வரேன். சரி போங்க.